ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண்களின் கூடுதல், ஒற்றை எண். சரிங்களா? 5வது ஃபார்முலா ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் அப்படின்னா இரட்டை எண், இரட்டைப்படை எண் ஆர் இரட்டை எண். இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கலாம். சரிங்களா? சரி, இதுல நம்ம வந்து ஒரு கேபிட்டல் எண்ணுங்கிற ஒரு புது டேர்மை கொண்டு வர போறோம். இது வரைக்கும் ஸ்மால் எண் யூஸ் பண்ணோம், இங்க கேபிட்டல் எண் யூஸ் பண்றோம். ஆனா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஃபார்முலா புக்ல வந்து பாத்தீங்கன்னா summation of k equal to 1 equal to n 1 to n. இந்த இடத்துல 2k minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா கேக்கு பதிலாக இப்போ 1 போடுங்களேன், 1 3 போட்டு பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, 5 7 இப்படியே போகும். இதோட ஆன்சர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2k minus 1 அப்படின்றத நம்ம 2n minus 1 எடுத்துக்கலாம். சரிங்களா? என்னை விட ஒன்று கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஏன்னா 2n ஈவன், இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கேபிட்டல் என் ஸ்கொயர். சரிங்களா? புக்கில் கொடுத்துருக்கிறது ஸ்மால் என் ஸ்கொயர். இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம ஏன் கேபிட்டல் என் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோன்றதுக்கு உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். சரிங்களா? மேத்தமெட்டிக்கலாக ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா ஒரு வேளை இப்போ ஈவன் நம்பர் கொடுத்தா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா summation of k equal to 1 to n, இங்கே வந்து 2k அப்படின்னு கொடுக்கலாம். அவ்வளோதான். 2k அப்படின்னா இந்த இடத்துல ஸ்மால் என் ஸ்கொயர் ப்ளஸ் என்னன்னு கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல புக்கில். ஸோ நம்ம எடுக்க போகிறது எப்படி எடுப்போம் அப்படின்னா 2 4 6 எக்ஸட்ரா டு 2n. 2n அப்படின்னா இரட்டைப்படை எண். ஸோ இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஃபார்முலா கேபிட்டல் என் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் என். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்மால் என் யூஸ் பண்ணோம், இப்போ ஏன் நம்ம கேபிட்டல் என் யூஸ் பண்ணுறோம் கால்குலேஷனுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான் ஃபார்முலா. இது ஃபார்முலா, பட் இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், கொஸ்டினில் கொடுத்துறதுக்கு ஸ்மால் என்ன கேபிட்டல் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியணும். சரிங்களா?